வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஷன் கடையில மகளிருக்கு தற்சமயம் முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். ரேஷன் கார்டு மற்றும் உரிமை தொகை குறித்த மெகா அப்டேட்டை பற்றி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கிறோங்க. சோ நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் ஜூன் மாத நிலவரம் மற்றும் ரேஷன் கார்டு குறைத்திருக்கும் முகாம்கள்ல குறித்த முக்கிய அறிவிப்புகளை இந்த வீடியோ வழங்குகிறது. தகுதியுள்ள பெண்களுக்கு வழங்கப்பட்ட 1000 ரூபாய் உதவித்தொகை உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் மற்றும் பணம் பெறாததற்கான வங்கி கணக்கு சிக்கல்கள், வருமான வரி மாற்றங்கள் போன்ற காரணங்களால் விலக்கப்பட்டுள்ள பயனாளிகள் தங்கள் விண்ணப்பத்தின் நிலையை அதிகாரப்பூர்வ இணையத்தில் எவ்வாறு சரிபார்ப்பது என்ற வழிமுறைகளும் இதில் விளக்கமா கூறப்பட்டிருக்குங்க. மேலும் குடும்ப அட்டையில் பெயர் செலுத்தல் மற்றும் முகவரி போன்ற திருத்தங்களை மேற்கொள்ள ஜூன் 13 குறைத்திருக்கும் முகாம்கள் நடைபெறுகிறது. திட்டத்தின் பலன்களை தடையின்றி பெற ஆதார் இணைப்பு மற்றும் ரேஷன் கார்டு புதுப்பிப்பதன் அவசியத்தையும் இந்த வீடியோ உங்களுக்கு வழங்குகிறதுங்க. சோ உரிமை தொகை, மகளிருடைய உரிமை தொகை 1000 2500 சிறப்பு முகாம்கள் எல்லாமே நடைபெறுது. அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். சோ 2500 உயர வாய்ப்புகள் இருக்கு. ஜூன் மாத உரிமை தொகை யாருக்கெல்லாம் உறுதியாக கிடைக்கும் அப்படின்னா, தொடர்ந்து வாங்கிட்டு வராங்க பாத்தீங்களா, பயனாளிகள் அனைவருக்கும் 1000 கண்டிப்பா கிடைக்கும். 1000 இல்லைன்னா 2500 கூட வழங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. முன்னதாக விண்ணப்பம் செய்யப்பட்டு நிராகரிக்கப்பட்டு மேல்முறையீடு செய்வர்களுக்கு அவர்களுடைய பயனாளிகளை சரிபார்ப்பு பின்னு அவங்க புதிய பயனாளிகளா இருந்தா அவங்களுக்கும் இந்த டைம் கொடுக்க போறாங்க. உங்கள் பணம் தடைபடுவதற்கான முக்கியமான காரணங்கள்: வங்கிகள்ல இகேஒய்சி சிக்கல், வருமான மாற்றம், குடும்பத்தின் 2 லட்சத்துக்கு மேல இருந்தா கிடைக்காது, அரசு வேலையில யாராவது சேர்ந்தா பணியில இருந்தா கிடைக்காது, ரேஷன் கார்டு மாற்றங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது. உங்கள் தகுதியை எப்படி கண்காணிக்கிறது, உங்களுடைய நிலையை செக் பண்ணிக்கோங்க அப்படின்றது செக் பண்ணிக்கலாம். இணையதளம் kmtn.gov.in இணையதற்கு அதிகாரமா சொன்னீங்க, உள்நுழைங்க. உங்கள் வகுப்பு உரிமை தொகை நிலையை அறிய உங்கள் பயனாளிகள் உள்நுழை என்பதை கிளிக் பண்ணிக்கோங்க. விவரங்கள்: உங்கள் குடும்ப அட்டை எண் அல்லது ஆதார் எண் மற்றும் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணை உள்ளிட்டு ஓடிபி எடுத்து போட்டீங்கன்னா விண்ணப்பத்தின் தற்பொழுதைய நிலை அப்ரூவ்டா, பெண்டிங்கா, ரிஜெக்டடா எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சோ ரிஜெக்ட் ஆயிருந்தா எதனால ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? சோ அப்ரூவ்டுனா எந்தவித சிக்கலும் இல்ல, பணம் உங்க வங்கி கணக்குக்கு உறுதியா வரும். பெண்டிங்னா உங்கள் விண்ணப்பம் தற்பொழுது அதிகாரிகளுடைய சரிபார்ப்பு நிலையில் இருக்கு. ஆதார் மேப்பிங் சரியா இருக்கா, இகேஒய்சி சரியா இருக்கா, அது ஏதாவது செக் பண்ணுவாங்க. ரிஜெக்ட்னா தகுதி குறைபாடு மற்றும் ஆவண பிழைகளால் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிடுவாங்க. தமிழகத்துல மிக முக்கியமானது இந்த ரேஷன் கார்டு. ஓகேங்களா? ரேஷன் கார்டு பிள்ளைகளே பாத்தீங்கன்னா பல தடைகளுக்கு காரணம். 38 மாவட்டங்கள்ல 35,835 ரேஷன் கடைகள்ல 7 கோடி பயனாளிகள் இருக்காங்க. உரிமை தொகை, பொங்கல் பரிசு, மானியம், விலை உயர்வு, உணவுப் பொருட்கள், எந்த ஒரு அரசு திட்டத்தின் பலனை பெறவும் ரேஷன் கார்டு அவசியமா தேவை அப்படின்றத குறிப்பா சொல்றாங்க. பொது சிறப்பு விநியோக திட்டத்தின் மக்கள் குறை தீர்க்கும் நாள்ல ரேஷன் கார்டுல ஏதாவது சேவைகள் இருந்தா அதை நீங்க உடனடியா முடிச்சுக்கலாம். வாரம் இதை நடத்தப்பட்டு இருக்காங்க. சோ முகாம்கள்ல என்னென்ன சேவைகள்: பெயர் சேர்த்தல், பெயர் நீக்குதல், முகவரி மாற்றம், மொபைல் எண் மாற்றம், அங்கீகார சான்று, புகார் ஏதாச்சும் இருந்தா பதிவு செய்யலாம். முகாமுக்கு செல்லும் முன்பு கவனிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, கட்டாய சேவைகள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிற்கு வரும் ஓடிபி வழியாகவே நடைபெறும். எச்சரிக்கை: முகாமுக்கு செல்லும் பொழுது உங்கள் குடும்ப அட்டையோடு இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை கையில் கொண்டு போகணும். இல்லைன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா சரிபார்ப்பு நடக்காது. குடிமக்கள் சரிபார்ப்பு பட்டியல் அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை தளத்திற்கு சென்று உங்களுடைய உரிமை தொகை செக் பண்ணிக்கணும். கேஒய்சி பெண்டிங் இருந்தா, ஆதார் எண் பெண்டிங்ல இருந்தா செக் பண்ணிக்கோங்க. ரேஷன் கார்டை திருத்தங்கள் செய்ய அதையும் பயன்படுத்திக்கோங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோ பதிவின் மூலமா விளக்கி சொல்றேங்க. சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.